ஒரு புத்தகம் பரிசு கொடுத்தேன். அப்போ அதை வாங்கிட்டு எங்களுக்கு படிக்கிறது எப்படி நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க? ஐயா நான் வந்து 11 மணிக்கு தான் படுத்துட்டேன்னா அது சரியாக 2-2:30 அப்படி மொழிக்கு வரும். அப்போ எழுந்திரிச்சு உட்காந்து 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் படுத்துட்டேன். அப்புறம் 6-6:30 எழுந்திரிச்சு பயிற்சிக்கு கூட தெரிஞ்சு போகிறோம். ஒருவேளை ரொம்ப தூக்கம் வராமல் இருக்குன்னா 4 மணிக்கு எழுந்திரிப்பேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி 2 மணி நேரம் படிப்பேன். அப்படியே அப்படி பல்லிக்கிட்டு அப்படியே உடற்பயிற்சி போயிடும். இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனால் நமக்கு இப்படி முடியல. ஏன்னா வந்து ஒரு 10 மாதம் போட்டனாலே எனக்கு தூக்கம் வந்து தான் சார் நல்லதானே இல்லையா? அதை தூக்கம் வராமல் தூக்க மாத்திரம் தூங்கும்போது நீங்கள் 10 பக்கம் படித்தா தூக்கம் வருதுன்னா அப்போ தொடர்ச்சி அதை செய்யறது சிரிச்சுட்டே போயிட்டு அந்த மாதிரி படிக்கணும். இல்லைன்னா தக்க அறிவை வளர்த்துக்கணும். இப்போ சொல்லாம பாருங்க, சாக்ரட்டிஸ் ஒருவன் அறிவை எதை வைத்து மதிப்பிடுவீர்கள் கேட்கலாம். நீங்கள் ஒருத்தர் எழுப்புற கேள்விக்கு சொல்லுகிற பதில் இருந்து அவனை நீ வந்து அவன் அறிவை மதிப்பிட முடியாது, மதிப்பிடக்கூடாது. அப்ப என்ன செய்யுது? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக ஒருவன் தருவானே அவன் தான் அதுதான். இப்போ இப்போ வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாம வந்து புளியை கேட்கலாம். புளி சின்ன தேர்தல் நினைக்கல. அப்போவே அவர் தெரியும் ஒரு பெரிய பிரச்சனையான ஆளாங்க. அது நேஷனல் அனிமல் சரவணி சொல்லும்போது தேசிய மலரை பிஜேபி சின்னமா கொடுத்தீங்கன்னு அந்த கேள்வி இருக்குது. அவர் ஒரு பதில் தர்றாரு, நான் ஒரு இது சொல்றேன்னா அவர் திணறுகிறாங்க. உயிரோடு இருக்கிற எதையும் தர முடியாது. காலமாட்டுக்கு மயில கேட்டு நான் விடாம சண்டைப்பட்டு அதில் உயிரோடு இருக்கிறது தர முடியாது. விவசாயம் ஏன்னு இந்த விவசாயம் உயிரோடு இல்லை. அதையே நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ உயிரை கொடுத்தா அந்த விவசாயியை காப்பாற்றலாம். தாயை போற்றாது சமூகம் எப்படி இன்னைக்கு தமிழ் பேரினத்தில் வந்து 90 விழுக்காட்டுக்கு மேல குலதெய்வங்கள் வந்து பெண் தான். என்னுடைய குலதெய்வமும் வீரமா காளி தாய் தான். என் மாமா காளிமுத்துக்கு அவர்களுக்கும் குலதெய்வம் காளி தான். பாரதிக்கும் குலது காளி தான். அதனால பெரும்பாலும் வந்து பேச்சியம்மன் இந்த மாதிரி அம்மன்கள் தான். எனக்கு வீரமா காளி வந்து என்னுடைய குலதெய்வம். பெண்களை வந்து தெய்வமாக வைத்து போற்றுகிற ஒரு மரபில் வந்த பரம்பரை நாம. அதனால நான் வந்து என் தாய் வந்து என்னை எப்படி வளர்த்து பாப்பாடுறது எனக்கு தெரியாது, நினைவில்லை. ஏன்னா சின்னவன் வந்து மாவீரர் எழும்போது கை வந்து படுத்தோடனே தூங்கு டக்குன்னு தூக்கம். அப்படி தூங்கும்போது நான் நன்றியோடு முடிச்சு பார்த்தா எப்போ பார்த்தாலும் மாவீரனுக்கு பால் ஊட்டிக்கிட்டான். பார்க்கும்போது படுத்துக்கிற அசைந்து தூங்குகிற ஒரு மனுஷி இப்படி எப்போ இருந்து எப்படி பார்க்கும்போது அந்த தாய்மை புனிதத்தை நான் பதம் எப்பா இது இருக்கு. சாதாரண இல்லை, எப்பவுமே நம்ம அதான நம்ம வந்து எழுப்பி விடுவோம் நம்ம நினைச்சு சொன்னால் அந்த நேரம் பார்க்க அவரை பார்க்கும்போது எவ்வளவு புனிதமானவராக தான் சொல்றாங்க. நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்குள்ள பிரச்சனை வரும்போது பெண்கள் வரக்கூடாதுன்னு போது பேசுகிறேன் தலைவர் பிறந்தனார். கோயில்ல ஒரு கருவறை இருக்கு, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கு, அது நம்மையே உருவாக்கியது. அப்ப எது போற்றத்தக்கது, எது உயர்த்தது, எது உயரமானது நாம புரிஞ்சுக்கணும். அந்த கருவறை செங்கல் சார்ந்து சிமெண்டானது. என் தாயின் கருவறை ரத்தமும் சதையுமானது. உயிர் கருவறைதான். அதை போற்றாலும் ஒரு சமூகம் உயர்வடையே அடையாது. 100 ஆண்டுக்கு முன்னாடி 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பாவனை, ஒரு இளைஞன் 39 வயசுல உயிர் நீத்தனா அந்த இளைஞன் என்னம்மா பாடினா பெண்மை போச்சு. அது சொன்ன மாதிரி அவன் ஏற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி பெண்ணியத்தை வீட்டுல வச்சு போச்சுனா அப்புறம் ஏற்றிட்டு வந்தான். அவனுக்கும் ஒரு பெண்மகன் நிவேதிதான் அவனுக்கே உழைக்கிறான். இங்க எல்லாரும் நீங்க சொன்னீங்க இப்படி திராவிடம் பேசி இப்படி பேசி 10 வருஷமா 12 வருஷமா அதை பேசிட்டு இருந்தால்தான் நான் ஒரு ஆளு
படம் எடுத்து சுற்றி இந்த பயிற்சி கொஞ்சம் வச்சு காட்டுக்குள்ள வச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி அவரு இப்படிலாம் என்னை மாதிரிலாம் பேசி பதிக்க மாட்டோம்ல, ஒரே வார்த்தை முடிஞ்சிடும். இந்த பிரபாகரன் யாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் உடன் பிறந்தார்கள், கொல்லணும்னு போயிட்டான், பிரபாகரனை கொல்லணும்னா அப்படின்னு போயிட்டான், எல்லா ஆயுதம் போயிட்டான். அந்த ஆள் ஒரு தடவை பார்த்து பேசிட்டு கொண்டு போகலான்னு போய் 2 நிமிஷம் பேசிட்டான்னா இந்த ஆளுக்காக சாப்பிட்டு வெளியே இருந்துருவான். அதான் நம்ம தலைவர் பயங்கரமா பேசுவோம். நான் வந்து ரொம்ப ஆர்வமா இப்ப 17-18 வருஷம் ஆகுதுல்ல, ரொம்ப ஆர்வமா பேசுவேன். அண்ணனை பார்த்துட்டு தலைவரை பார்த்தா 2 பேரும் இருக்கும்போது எப்படி பேசுவோம், ஆர்வமா பேசுவேன். சரியில்லை, இவர் சரியில்லைண்ணா, அண்ணா அது சரியில்லை, அண்ணா இது சரியில்லைண்ணா சொன்னா இப்படியே இப்போ ஒரு குழந்தை பேசினா இப்படி கேட்க போய் பேசுவாங்க. அதான் தண்ணி வைக்காம இது கவனம் சிதறாம கேட்டு சரியில்லை சரியில்லைன்னு எல்லாம் இடைமறிக்க மாட்டேன். நிறுத்தின பிறகு சரியில்லை முடிச்சாச்சு, அதை முடிச்சு எல்லாரும் சரியா இருந்தா நாம போராட வேண்டிய தேவை எப்பா வருதுங்கிறாருங்க. அதோட கதை அப்புறம் மக்கள் சரியில்லை, நம்ம இவ்வளவு உயர் கொடுத்து போராட்டம் புரிஞ்சுக்கலாம், அந்த மக்கள் சரியில்லை அது ஒரு 10-20 நிமிஷம் பேச முடியல. எதுக்கு அப்படியே நின்றுனேன். பாவம் மக்கள் வாங்க போவோம், பாவம் மக்கள் அவங்களை தர சொல்லாது, பாவம் மக்கள். ஐயோ, ஒரு வார்த்தையில ரொம்ப தத்துவத்தை சொல்லிடும். இதுக்கு கொள்வகன் வெல்வான்ங்கிறது அதான் சகலெல்லாம் பிட்டஸ்ட்ங்கிறான், தகுதிகளை தப்பி பிழைக்குங்கிறான், தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாக்குதில் அர்த்தமில்லைங்கிறான் சார்லஸ் டார்வின். அதெல்லாம் நம்ம அது மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களிலும் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். யானைனா ஆண் யானை பெண் யானை கூட இணை சேர முடியாது. இன்னொரு ஆண் யானையை போரிட்டு வீழ்த்தி தான் தெரியும். குரங்குக்காதான், வெட்டு கிளிக்காதான், வட்டாம்பூச்சிக்காதான், எல்லாத்துக்கும் அதனால இங்க தகுதி உள்ளவன் தப்பி பிழைப்பான். அப்ப தமிழ் பேரினம் அழிந்து கொண்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு மகனும் தகுதி உள்ளவர்களாக மாறும். இது யாருடைய வேலை என்று எண்ணாதீர்கள், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிறவி கடமை. சிதைத்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே இந்த வரலாற்றின் பேர் அமைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாதுங்கிற தலைவர்